சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் அரசியல் தலைவர்களுக்குள்ள மோதல் இருக்கும், கருத்து ரீதியிலேயாகும். ஒரு ஒரு மாதிரியான ஒரு புகைச்சலையும் ஒரு மோதலில் நம்ம பார்த்துருக்கோம் இவ்வளோ நாள் வர. சில காலமாக தொண்டர்கள் அவங்க கையில் எடுக்கிறாங்க. அவங்க தலைவரை பற்றி பேசினா இவங்க போயிட்டு தாக்குறது, இதெல்லாம் சமீப காலமாக நடக்குது. இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் விசிகா தொண்டர்களால் தாக்கப்பட்டிருக்கார். அவர்களுடைய தலைவர் திருமாவளவனை இழிவாக பேசுகிறதா ஒரு காரணம் குறிப்பிடப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? இது நீண்ட காலமாகவே நான் இந்த திமுக அரசு வந்த பிறகு நான் பார்க்குறேன். கடந்த காலம் அதிமுக அரசுலையும் கடுமையான விமர்சனங்கள் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. யூடியூபர்கள்ன்றது பத்திரிகையாளர்களும் சேர்த்தே சொல்லலாம். யூடியூபர்கள் தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டிஜிட்டல் மீடியாவை சார்ந்தவங்கன்னு சொல்ல முடியும். முன்னாடி பிரிண்ட் மீடியா இருந்தது, இப்போ டிஜிட்டல் வடிவத்தில் மீடியா இருக்குது, அவ்வளோதான். அது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமாக இருக்கட்டும், இல்லை சிறிய ஒரு 10 ரூமில் நடக்கக்கூடிய ஒரு யூடியூபாக கூட இருக்கட்டும். அது மொத்தம் ஜேர்னலிஸ்ட் தான், சரிங்களா? அதில் இவரை யூடியூபராக பார்க்கணும், இவரை ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்கணுன்றதுலாம் கிடையாது. இது டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாருமே. சரி, இதில் இந்த மீடியாவில், இந்த டிஜிட்டல் மீடியாவில் பேசக்கூடிய நபர்கள் இவங்க யூடியூபரு, இவர் செலிபிரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. அரசியல் ரீதியாக பல கருத்துக்களை வைக்கும்போது அதில் மாற்று கருத்துக்கள் வச்சாலும் சரி, இல்லை பார்த்திங்கன்னா மேடையில் முழங்குற மாதிரி அரசியல் கட்சியில் தாக்கி பேசக்கூடியதாக கூட இருக்கட்டுமே, அரசியல் ரீதியாக தாக்கி பேசணும். அதுக்கு பதிலடி எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதே மீடியாக்கள் மூலமாக தான் பதில் கொடுக்கணும். ஒரு மீடியாவில் ஒருத்தர் பேசுகிறாங்க, கருத்து பேசுகிறாங்க, அதே மீடியாவில் தான் எதிர்கொள்ளணும். ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த மேன் ஹேண்டில் பண்ணுறதுன்றது இருக்குது, ஃபோனில் மிரட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நேற்று முன்தினம் கூட நீங்கள் பார்த்துப்பீங்க, முக்தாருக்கு டிவிக்கு இதில் இருக்க இளைஞருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறதை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட மிரட்டல் தான். அது ஃபோன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது யாருனா இருக்கட்டும், அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகியாக இருக்கட்டும், தலைமை கழகத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அல்லது தொண்டராக இருக்கட்டும், யாரும் ஒருத்தர் கருத்தியல் ரீதியாக ஒரு ஊடகத்தின் மூலமாக ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னா, அதே ஊடகத்தின் மூலமாக தான் பதில் கொடுக்கணும். அப்படி தான் செய்யணும். அந்த ஊடகத்தில் நீங்கள் பதில் கொடுக்கும்போதே ஆபாசமான அர்ச்சனைகள்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுவும் கூட தவறு தான். ஆனால் இருந்தாலும் என்னென்னா, நேருக்கு நேர் நீங்கள் இந்த மேன் ஹேண்டில் பண்ணாமல் ஒருத்தர் அடிக்கிற அந்த வேலைலாம் செய்யாமல் கருத்தியல் ரீதியாக நீங்கள் உங்கள் மீடியாக்களை முன்வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சமீப காலத்தில் அந்த மாதிரி இல்லை. ஒன்று யூடியூபர் மீது வழக்குன்ற பேரில் ஒரு அச்சுறுத்தல் நடக்குது. இந்த திமுக அரசுலேயும் நடக்குது, நம்ம பார்த்தோம். வழக்குன்ற பேரில் அச்சுறுத்தல் நடக்குது. இன்னொரு தரப்பில் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரியான அடிதடின்றது நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே தப்பு தான். நான் நிறைய சொல்ல முடியாது. இதில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க மற்றும் கூட்டணி கட்சியில் விமர்சனம் பண்ணுறவங்க நம்ம ஒடுக்கப்படுறாங்க ஏதோ ஒரு வகையில். ஒன்று வழக்கு, அல்லது இந்த மாதிரி தனிநபர் ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஒன்று காவல்துறையை பயன்படுத்துகிறாங்க, இல்லைனா இந்த மாதிரி தனிநபர்களை தனிநபர்னால் இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணக்கூடிய நபர்களை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறது தொடர்ச்சியாக நடக்குது. ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு டிஜிபி அலுவலகத்தில் தாக்கப்பட்டது எப்படி பார்க்கல? அதுதான் இங்கே என்னென்னா, பொதுவாக ஒரு இரவு நேரங்களில் இப்போ சாலையில் போகும்போது அட்டாக் பண்ணுறது, இதில் நிறைய வரும். எனக்கே கூட பார்த்திங்கன்னா பல பேர் மாற்று கருத்து உள்ளவங்க, நம்ம ஒரு கருத்தை பேசும்போது மாற்று கருத்து உள்ளவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறதுலாம் நிறைய நடந்திருக்கு. அது இவங்கன்னு சொல்ல முடியாது. சிவாஜி குறித்து பேசும்போது சிவாஜியோட ரசிகர்கள், இந்த மாதிரி விஜய் குறித்து பேசுவோம், விஜயோட ரசிகர்கள், இந்த மாதிரி எல்லாம் பொதுவான ஒரு கருத்தை முன்வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தரப்பில் பலரும் பேசுவாங்க. அதனால் குறிப்பாக நான் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் இந்த க்ரைம் சம்மந்தமான விஷயங்கள் நான் பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அது முழுக்க எனக்கு அதில் உடன்பாடும் கிடையாது. பொதுவாக சமூக விரோதிகளை நம்ம ஒரு ஹீரோக்களாக சித்தரிக்கிறதுலாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அதை நம்ம கடந்து தான் போனோம். அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், சரிங்களா? இது சரியில்லை, இது சரின்றது நம்ம பேசும்போது அந்த மாதிரியான பல விஷயங்கள் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. மிரட்டல்ன்ற இல்லை, இது ஒரு நாகரிக போக்கா? ஏன்னா திருமாவளவன் தங்களுடைய தொண்டல் சிறுத்தைகளுக்கு ஒரு பண்பற்று அரசியல் பண்படுத்தியிருக்காரு. இது போலலாம் பாமகலாம் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காங்க. நீண்ட காலமாக ஏர்போர்ட் மூர்த்தி நிறைய கருத்துக்கள் எதிரான கருத்து, விசிகாவுக்கு எதிரான கருத்துக்களை, திருமாவளவனுடைய பேச்சுக்கு எதிரான பல கருத்துக்களை பேசியிருக்கிறாரு, தொடர்ச்சியாக பேசியிருக்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தி. இல்லை, இது தனிப்பட்ட மோதலா இல்லை கட்சி ரீதியாக அரசியல் ரீதியான மோதலா? இன்னைக்கு இல்லை, ஒரு கட்சிக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது சார்.
திமுகவுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குன்னா அதிமுக ஒரு கல்ச்சர் இருக்கும், திமுக அதுவும் விசிகாவுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. எப்பவுமே இவங்க வந்து மாற்று கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய வந்து அந்த பக்குவம் வந்து இருக்காது. இன்றைக்கி இதே ஊடகத்தில் வந்து பேசக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்கல்ல விசிகா சார்பாக, அவங்களாம் அந்த குறிப்பிட்ட மீடியாவுக்கு ஃபோன் போட்டு கலாய்க்கிற கதைலாம் நடந்திருக்கு. அவங்களே ஒரு மீடியாவே நடத்துகிறவங்க, இன்றைக்கி இத்தனைக்கும் அவங்க ஒரு மீடியாவே நடத்துகிறாங்க. அவங்க மீடியா நடத்துகிறவங்களே வந்து ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எங்கள் தலைவர் நீ வந்து பேசுவ, அடித்து நொறிக்கிறோம் கிரிக்கிறோம்னு சொல்லி பேசுகிற கதைலாம் இருக்குது, நமக்கு தெரியும். அதை இன்றைக்கி நம்ம வெளிப்படையாக சொல்கிறத எனக்கு ஒன்றும் தயக்கம் ஒன்றும் கிடையாது. அது விசிகாவுக்கே ஒரு கல்ச்சர் இருக்குது. அது கடந்த காலத்தில் ஒரு தடவை பேசினார், ஒரு கருத்து கேட்குறாங்க, தமிழருவி மணியன்கிட்ட ஒரு கருத்து கேட்குறாங்க, ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க. கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, விசிகா கொடுக்குறதா தயவுசெய்து அந்த கட்சியை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, அந்த கட்சி குறித்து நான் மாற்று கருத்தோ இல்லை எதிர் விமர்சனம் பண்ணோன்னா அதை வந்து அதை வந்து சகிச்சிக்கிற அந்த பக்குவம் இல்லாத அந்த கட்சி, அதனால் நீங்கள் வந்து கேட்காதீங்கன்னு சொல்கிறார். ஏன் அந்த விசிகா வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்கு மேலே வந்து வளரலை அந்த கட்சின்னு சொன்னால், அந்த கட்சிக்கே உள்ள கல்ச்சர், ஜனநாயக முறைப்படி வந்து வரக்கூடிய விமர்சனங்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வந்து அவங்கக்கிட்ட கிடையாது. என் தலைவரை நீ எப்படி இப்படி பேசின அப்படி தான் இருக்குமே தவிர, இப்போ திமுக எடுத்துங்க, கடுமையான விமர்சனங்கள் வந்து முதலமைச்சர் மீது வைக்கிறாங்க, எவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது, அவங்க அதை எதிர்கொள்வாங்க. ஊடகங்கள் மூலமாக, ஊடகத்தில் பேச்சுன்னா ஊடகம் மூலமாக பதில் கிடைக்கும். அது வந்து பிஜேபியாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த எச் ராதாவை விட யாராவது கடுமையாக பேசியிருப்பாங்களா, ஒருமையிலையோ எழுது எல்லாம் பேசியிருக்காங்க, அது பதில் அப்படி கொடுப்பாங்க. சீமான் வந்து கருத்தியல் ரீதியாக பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து கருத்தியலாக பதில் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா கட்சியும் சொல்ல இதே வந்து சீமான் மீது கடுமையான விமர்சனம் வச்சா கூட அதில் இருக்கிற ஊடகத்தில் இருக்க அந்த தம்பிகள் வந்து கேட்டால் அந்த ஊடகத்தின் மூலம் பதிலடி கொடுப்பாங்க. இது நிறைய நடக்கும், எல்லா கட்சியிலும் அப்படி தான். குறிப்பிட்ட ஒரு கட்சி வந்து கேட்டால் என் தலைவரை நீ எப்படி பேசுன, ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையில் இணைய வலிமை கிடையாது. இல்லை ஏதாவது வன்மம் இருக்கா? அதாவது அதுதான் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் திருமாவளவுக்கும் ஏதாவது நேரடி வன்மம்? நேரடி தான் சார். இவங்களுக்குள்ள ஆரம்பத்தில் இவர் இந்த விசிகால தான் இருந்திருக்கிறாருன்ற தகவல் இருக்குது. எதுனா ஏர்போர்ட் மூர்த்தி, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து கருத்து வேற்றுமைகள் வருது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அது வந்து வெளியேறி வந்து தனியாக ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அவர் வந்து கட்சியாக ஒன்று வச்சுருக்காரு, தனியாக ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாரு, அந்த அமைப்பு வழிநடத்துகிறார். ஆனால் திருமாவளவன் குறித்து வந்து விமர்சனங்களையும் விசிகா குறித்து விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக வந்து வெளிப்படையாக பகிரங்கமாக வைக்கிறது அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் எதையும் சந்திக்கிறதுக்கு தயார் தான். இப்போ இதிலேயே கூட பார்த்திங்கன்னா அடிக்க வரும்போது அவர் திருப்பி அடிக்கிறத வந்து போகும்போது ஓடுறதை நம்ம பார்க்குறோம் அந்த காட்சியிலேயே, இல்லையா? அவர் அடிக்க வராது, திருப்பி அடிக்க வரும்போது அவங்க ஓடுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோயிசம் கிடையாது சார். ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் வந்து தனிமையில் இருக்கும்போது ஒரு 4 பேரோடு வந்து குழுவில் வந்து அடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. இந்த 4 பேர் இருக்கும்போது வரக்கூடிய தைரியமே ஆபத்தானது தான், சரிங்களா? இது வந்து ஏதோ இந்த சூழ்நிலையில் ஏதோ வந்து ஒரு அடிதடியோடு போயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா நடக்கக்கூடிய இடம் எதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா நடக்கக்கூடிய சம்பவம் நடக்கிற இடம் வந்து தான் டிஜிபி ஆஃபீஸ். டிஜிபி ஆஃபீஸ் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும். டிஜிபி ஆஃபீஸில் வரக்கூடிய வந்து எந்த ஒரு சம்பவமே அந்த இடத்துல நடக்கவே கூடாது, அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அங்கே வந்து டிஜிபி ஆஃபீஸ் ஆண்டே வந்து அந்த லொக்கேஷன் நம்ம பார்க்கும்போது தெரியுது. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு அட்டாக் நடக்குது, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வந்து முழுக்க காவல்துறை தானே இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். இந்த இடத்துல நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த இடத்துல சம்பவம் நடந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம் கேட்டால், அந்த இடத்துல போலீஸ் இல்லைங்க, தனியாக போய் வந்து ஒரு டொக்கில் போய் மாட்டிக்கிட்டாரு, அவங்க வந்தாங்க அடித்தாங்க போயிட்டாங்க. டிஜிபி ஆஃபீஸாண்டே இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு உளவுத்துறையோட தோல்வி தானே சார் இது. யார் வந்திருக்கிறாங்க, எங்கே வந்திருக்காங்க, சரி வந்திருக்காங்க வரல, அந்த இடத்துல வந்து ஒரு 4 போலீஸ், ஒரே ஒரு போலீஸ் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு அங்கே அலர்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு கொலையே நடந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியலை சார். இதே தான் நடக்கும். செருப்பால் அடித்தவன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு ஆயுதத்தால் தாக்கியிருந்தாலும் கூட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடந்திருக்கும்ல. அப்போது இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் தப்பு தான். இங்கே காவல்துறையை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடல. 24 மணி நேரம் கடுமையான உழைப்பு கொடுக்குறாங்க. ஒரு பேற்றாலும் வந்து நம்ம பார்க்குறோம். அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் அவங்க வந்து தூக்கம் இல்லாமல் அப்படியே வந்து வாய் அப்படியே திறந்து தூங்கிட்டு பார்ப்போம். பேட்ராலே பார்க்குறேன். ஏன்னா இரவு போக முழுதும் ரோந்து போயிட்டு நான் அவ்வளோ உழைக்கிற அந்த காவல்துறை பார்த்தா இது மாதிரி ஒரு சம்பவத்தில் வந்து ஒரு அவப்பேர் ஆகிடுது இல்லை. எங்கே நடக்குது இது? டிஜிபி ஆஃபீஸாக நடக்குது.
இருக்கிறதுலே உச்சபட்ச காவல் கண்காணிப்பு எங்கே இருக்குன்னு கேட்டால் வந்து அந்த கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் இங்கே தானே இருக்கணும். ஒரு காவல் நிலையத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இருக்கணும்ல. அப்படிங்கும்போது ஒரு தலைமை அலுவலகத்திலே வந்து டிஜிபி ஆஃபீஸ் ஆண்டியா இங்கே அலர்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் போகிறாரு, அது யாருன்னா போகிறோம், ஏர்போர்ட் மூர்த்தி போட்டோம், அது யாருன்னா போட்டோம், அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இது வந்து தமிழ்நாட்டில் காவல்துறையோட அந்த கண்ணியத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்குது, குலைக்கிற மாதிரி தானே இருக்குது. யாருக்கும் உள்நோக்கம் கிடையாதுங்க. இவ்வளோ கடுமையாக உழைப்பு, அந்த உழைப்பு ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் தானே போயிடுது. இப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, அப்படி தானே ஆகிடுது. ஏற்கனவே இங்கே வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டால் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தகவலே இருக்குது. இது போன்ற நபர்கள் மீடியாக்களில் வந்து பேசக்கூடிய நபர்கள் வந்து எப்படியும் உளவுத்துறை வந்து அவங்களை கண்காணிக்கும். அதுவும் ஏர்போர்ட் மூர்த்தினா தினம் ஒரு 10 ஊடகத்தில் பேசக்கூடியவர் நல்லா தெரியும், யாருக்கு மாற்று கருத்து பேசக்கூடியவர் தெரியும். ஆட்சிக்கு எதிராகவும் திமுக ஆட்சிக்கு எதிராகவும் விசிகாவுக்கு எதிராகவும் பேசக்கூடிய தொடர்ச்சியாக. அப்போ அவரை வந்து பாதுகாப்பு கண்காணிப்பில் வந்து காவல்துறை வைக்கணும் தானே. எப்படி இருந்தாலும் அவங்க அலுவலகத்துக்கே அவர் வந்திருக்கிறாரு இல்லையா. அப்போ அந்த எனக்கு வந்து அதில் இல்லை. சமீப காலத்தில் இந்த ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அச்சுறுத்தப்படுறாங்க. ஒன்று வழக்கு வாய்தா அப்படி போட்டு அச்சுறுத்துறதுன்னு ஒன்று இருக்குது, அல்லது இந்த மாதிரி வந்து கட்சி சார்பாக வந்து தாக்கப்படுறது இருக்குது. அது வந்து அவ்வளோ ஆதரவாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சார், வெளிப்படையாக சொல்கிறேன், பல ஊடகங்கள், நான் இந்த மீடியாவில் இருக்கிறதுனால தெரியும், பல ஊடகங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவங்களை வளைக்கிற வேலையை செய்கிறாங்க, அதிமுகவில் இருக்கவங்க செய்கிறாங்க. நான் சொல்கிறது திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள், ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள், இல்லை ஆட்சியில் குறை சொல்லக்கூடிய நபர்கள், திமுக அரசு நிர்வாகத்துக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் வந்து அதிமுக தங்கள் பக்கம் இழுக்கிற நடவடிக்கை செய்கிறாங்க. அதுக்கு வந்து இது போன்ற சம்பவங்கள் கூட காரணம். ஐயோ நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் பாதுகாப்பணும்பா, அப்போ நம்ம வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசணும்னா அப்போ நம்ம வந்து அதிமுக போயிடலாம், இப்படி பாதுகாப்பு தேடி போகக்கூடிய சூழல் இருக்குது. பெரும்பாலான ஊடகங்கள் வந்து நேர்முகமாக மறைமுகமாக அதிமுகவுக்கு வந்து வேலை செய்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வை. ஒரு எண்ணிக்கையில் தோராயமாக ஒரு எண்ணிக்கை வச்சா வந்து யூடியூப்பில் போய் நம்ம பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்கெல்லாம் வந்து அதிமுக சார்பாக பேசக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்கன்றது எனக்கு தெரியுது. திமுகவில் வழக்கமாக பேசக்கூடிய செந்தில் வேலை வச்சு ஒன்றும் கிடையாது, யூடியூப் ப்ரொடெஸ்ட் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்டுகளுக்கு வந்து சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து பெரியாருக்கு ஆதரவாக இருப்பாங்க, ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக இல்லைன்ற நிலைப்பாட்டெல்லாம் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் பெரும்பாலான ஊடகங்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. மெல்ல மெல்ல ஒவ்வொன்றா போயிட்டுருக்குது. இந்த சூழ்நிலையில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது நமக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக அரசு நமக்கு பாதுகாப்பு கொடுக்காது, திமுக அரசு சார்ந்த காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுக்காது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அப்போ நம்ம அதிமுக சைடு போயிடலாம். அப்படி ஒரு சூழ்நிலையாக கூட பல பேர் வந்து போயிட்டுருக்கிறாங்கன்றது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தொண்டர்களுக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொல்ல போகிறாரு, இந்த நிகழ்வை எப்படி அவர் அணுக போகிறாருன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.